குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெஸ்டேஜ் விடியல். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோ எப்போல்லாம் அப்லோட் ஆகுதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இந்த வீடியோவில் நம்முடைய கிரேட் லீடர், மென்டர், டபுள் கிரவுன் டைரக்டர், மந்த்லி 10.5 lakhsக்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ணுறார், பென்ஸ்கார் அச்சீவர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சார் தரும் எளிமையான பயிற்சி மூலம் எப்படி சரியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது, அதன் மூலம் எப்படி மிகப்பெரிய வருமானத்தை அடையிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் இந்த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 5.5 years பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 lakhs கிராஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பிஸ்னஸ் பண்ணித்தான் பெரிய இன்கம்குள்ளே போக முடியுமா அப்படின்னா வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான் அப்படி இல்லை. கம்மியான பிஸ்னஸில் பெரிய இன்கம்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான். இன்னைக்கு அதனால நான் உங்ககிட்ட என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப பொறுமையா நேருக்கு நேரா பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்களோட நான் பேச போறேன். இது ஒரு ட்ரைனிங் மாதிரி இல்லை, ஒரு டிஸ்கஷன் மாதிரி. அதனால நீங்க நல்ல ஃப்ரீயா என்ன சொல்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு இதுக்கு பின்னாடி டவுட் எல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க நாளைக்கெல்லாம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இன்னைக்கு இது அடிப்படை விஷயங்கள் நிறைய புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த ட்ரைனிங் நான் பண்ண வரல. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு, அதாவது சொல்ல போனால் இப்போ தான் பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்காங்க, அடுத்து இவங்க வளர போகிறாங்க, நல்ல பெரிய இன்கம்குள்ளே போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு இந்த ட்ரைனிங்குள்ளே போவோம். ரொம்ப பொறுமையாக தான் இன்னைக்கு பேச போகிறேன். நீங்களும் ரொம்ப ரிலாக்ஸாக கவனிங்க. அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். கடைசி ஸ்லைடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி ஸ்லைடு நீங்கள் நான் சொன்ன பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்போ கடைசி ஸ்லைடு முக்கியம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் கேட்கணும். நீங்கள் முதல்ல வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காது. கடைசி ஸ்லைடு தான் வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளானோட ஹைலைட்டு. அப்போ கடைசி ஸ்லைடு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். கரெக்டா? அப்போ இப்போ நம்ம பார்க்கலாம், இதுக்குள்ளே போகலாம் ட்ரைனிங்குள்ளே. இப்போ புது பிளான் நம்ம 2 months ஆச்சு. இது 3rd month. இந்த 3rd monthல புது பிளானில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புது மார்க்கெட்டிங் பிளானில் எப்படி நம்ம இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட். ஃபஸ்ட்டு வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளானோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸோட ஹைலைட்டே ஜாயினிங் ஃப்ரீ. இந்த மாதம் கூட நம்ம நிறைய சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்கோம். ரெக்ரூட்மெண்ட் யாரெல்லாம் புது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்க 100 PV பர்ச்சேஸ் பண்ணால் 200 PVயாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட ஜாயினிங் ஆஃபர். ஒரு 22 பேர் இந்த மாதம் புதுசாக ஜாயின் பண்ணி 100 PV பண்ணுனாங்க அப்படின்னா இந்த மாதம் ஃபாஸ்ட் ட்ராக் டைரக்டர் ஆயிடலாம் அப்படிங்கிறது இந்த மாதம் சூப்பராக இருக்கு ஆஃபர். அப்போ ஜாயினிங் ஃப்ரீ கொடுத்துருக்கோம். அவங்க ஜாயின் பண்ணும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அதுக்கடுத்து அவங்க 30 days டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே அவங்க மினிமம் 30 PV பண்ணணும்னு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ ஆஃபர் நல்லா இருக்கிறதுனால 100 PVயாக பண்ணாங்கன்னா அது 200 PVயாக மாறும். அப்போ நம்ம இந்த மாதம் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாயினிங்கில் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு ஜாயினிங்கில் 100 PV பண்ணால் அது 200 காமிக்கும். ஆனால் ஆக்சுவல் PV என்னவோ அதுக்கு தான் கமிஷன் கிடைக்கும். அதுவும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிடணும். அப்போ 22 பேர் நியூ ஜாயினிங் வந்துச்சு 100 PVயில் அப்படின்னா 2200 PVங்கிறது 4400 மாறிடும். அவர் தன்னோட செல்ஃப் யூஸ்க்காக ஒரு 100 PV பண்ணுறாருன்னா மொத்தம் 4500 PV பண்ணால் இந்த மாதம் ஃபாஸ்ட் ட்ராக் டைரக்டர். இந்த பிளானோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ கிட். இதை கொடுக்கறத தான் நீ வாங்கிட்டு போகணும்னு வெஸ்டீஜ் சொல்லவே இல்லை. என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸை நம்மளே செலக்ட் பண்ணி வாங்கலாம். இது ஒரு பெரிய, அதாவது இந்தியாவில் முதல்ல இந்த ஆப்ஷனை முதல்ல கொண்டுட்டு வந்ததே வெஸ்டீஜ் தான். அது வரைக்கும் எல்லா கம்பெனி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபிக்ஸடு கிட்டா ஒன்று கொடுத்தாங்க.
நான் கொடுக்கறத வாங்கிட்டு நீ 2400 ரூபாய் கொடு, 4000 ரூபாய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வெஸ்டீஜ் மட்டும்தான் விருப்பப்படக்கூடிய பொருளை வாங்கிக்கலாம்னு வச்சிருக்காங்க. அதனாலதான் நோ கிட், நோ ரெனிவல். சில கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா ரெனிவலை காமிச்சே டேர்ன் ஓவர் பண்ணாங்க. அவங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர்ல பாத்தீங்கன்னா பெரும்பகுதி எதுவா இருந்துச்சுன்னா ரெனிவலே இருந்துச்சு. ஆனா வெஸ்டீஜ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயர்லி ரெனிவலே வைக்கல. அடுத்து அக்குமுலேட்டிவ் பிளான் வந்து சக்சஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க எல்லாரும். ஆனா வெஸ்டீஜோட அக்குமுலேட்டிவ் பிளானை பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாருமே அடடா இந்த மாதிரி ஒரு பிளானை நம்ம கொண்டு வந்திருக்கலாமேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சக்சஸ் பண்ண கம்பெனி வெஸ்டீஜ். அக்குமுலேஷன் பிளான்ல சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்கிற பிளான் ஒரு கம்பெனி வெஸ்டீஜ் கம்பெனி லாஸ்ட் 16 இயர்ஸ். அடுத்து 36% போனஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு பிசினஸ் நடந்தா 36 ரூபாயை எடுத்து கமிஷனா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அது வெஸ்டீஜ் தான். சில கம்பெனிஸ் வந்து கமிஷனை பேப்பர்ல காமிச்சிருக்காங்க. இன்ன கமிஷன் இவ்வளவு தாரேன், அந்த அவ்வளவு தாரேன், இவ்வளவு தாரேன். ஆனா அத யாரெல்லாம் மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வச்சாங்க. ஆனா வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நான் வந்து கிரவுன் டைரக்டருக்கு போயிட்டு 6 பேரை எலிஜிபிள் பண்ணி டைரக்டர் எலிஜிபிள் பண்ணி கிரவுன் அச்சீவ் பண்ண பின்னாடி நான் சில்வர் டைரக்டருக்கு வந்தா கூட 6 இன்கம் தர்றேன், அதாவது 8 இன்கம் தர்றேன்னு சொன்ன கம்பெனி பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ். அப்ப பேப்பர்ல இல்ல, எவரி மந்த் வீட்டுக்கு வந்துருது. 136 ரூபாயை எடுத்து அந்தந்த மாதம் எல்லா பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் வச்சிருக்காங்க. 36 ரூபாயையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுற கம்பெனி பாத்தீங்கன்னா வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான். ஆனா அதர் கம்பெனியோட பிளான் பாத்தீங்கன்னா பேப்பர்ல இருக்கோ அதுல பாதி கூட வீட்டுக்கு வந்து சேராது. ஆனா பேப்பர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருப்பான், அந்த கமிஷன் இந்த கமிஷன் அது இதுன்னு. ஆனா அதுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு பொடி வச்சிருப்பான். இங்க அப்படி இல்லை. ஒன்ஸ் நீங்க வெஸ்டீஜ்ல கிரவுனுக்கு போயிட்டு திருப்பி சில்வருக்கு வந்தா கூட கார் ஃபண்ட் வாங்கலாம், ஹவுஸ் ஃபண்ட் வாங்கலாம், எல்லா கமிஷனும் வாங்கலாம்னு வச்சிருக்கிறப்ப 36 ரூபாயும் எவ்ரி மந்த் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு நல்ல மார்க்கெட்டிங் பிளான். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரோட இன்கமும் சூப்பரா இருக்கு. அடுத்து பெர்மனன்ட் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா சில கம்பெனி பாத்தீங்கன்னா 10,000 பிவி மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன், அதுக்கே 12 லட்சம் ரூபாய் பிசினஸ் கொடுக்கணும். அதுக்கு கீழே 1 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் நடந்திருந்தா கூட அதுக்கு இன்கம் தரமாட்டேன்னு சொல்ற கம்பெனி தான் வெளியில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன்னு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு வச்சிருக்காங்க. ஆனா வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான்ல 9 லெவல்ஸுக்கு நான் கமிஷன் தரேன்னு வச்சிருக்கிறப்ப அதனாலதான் இன்னைக்கு ஏசியாவிலே நம்பர் 1 ஏர்னரை இன்னைக்கு வெஸ்டீஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஏசியாவிலேயே நம்பர் 1 ஏர்னர் சித்தார்த் சிங் இன்னைக்கு 1,18 லட்சம் ரூபாய் பெர் மந்த் ஏர்ன் பண்றாருன்னா இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா லெவல் கமிஷன். இப்போ இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். கொஞ்சம் என்னைக்குமே மேத்தமெட்டிக்ஸ் வந்து போர் அடிக்குங்க. இது இல்லைன்னா நீங்க காசு சம்பாதிக்க முடியாது. புரியுதுங்களா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும் சொல்றதுக்கு. என்னைக்குமே மேத்தமெட்டிக்ஸ் தான் எதுலையுமே வின் பண்ணும். பிசினஸ்ல நீங்க வின் பண்றதுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் பயன்படும். அதனால வேற வழி இல்லை, நானும் சொல்லித்தாகணும், நீங்களும் கேட்டுதான் ஆகணும். நிறைய நம்ம நாலேஜ் எடுத்துக்கிறப்ப தான் அதுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொண்டு போக பார்ப்போம். நாலேஜே இல்லைன்னா அது நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப லெவல்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து ரெசிடுவல் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை போட்ட உழைப்புக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் தர. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லிட்டேன். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்க வேண்டியது இதுதான். 9 வகையான இன்கம் என்னென்ன சார் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் இமீடியட் ப்ராஃபிட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாங்கும் போதே கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்ல நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளும் நம்ம டீமும் என்ன பிசினஸ் பண்றோமோ அதை வச்சு கொடுக்குற கமிஷன். அடுத்து பிரான்ச் டைரக்டர் போனஸ் பிடிபி. அது வந்து பாத்தீங்கன்னா 2001 பிவி ஒன்ஸ் வந்து நம்ம 11% ரீச் பண்ணும் பொழுது நமக்கு பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்குறாங்க.
ஒன்ஸ் நீங்க பிரான்ச் டைரக்டர் ரீச் பண்ண பின்னாடி எவ்ரி மந்த் 100, அதாவது 2001 பிவி மெயின்டைன் பண்ணா வாழ்நாள் முழுவதும் நீங்க என்ன கமிஷன் வாங்கிட்டே இருக்கலாம்? இந்த பிரான்ச் டைரக்டர் போனஸ் எவ்ரி மந்த் வாங்கலாம். எவ்ரி மந்த் யாரெல்லாம் இந்த பிசினஸ்ல 11% ரீச் பண்ணி டைரக்டர் ஆயிருக்கீங்களோ, இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் உங்க மைண்ட் செட் கொண்டு வந்துடணும். நான் எப்பயுமே என்னோட பிசினஸ 2001 பிவி விட்டு கீழே போக விட மாட்டேன். ஒன்ஸ் டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா 2001 பிவிங்கிறது மஸ்ட். அது வேணும் உங்க டீம்ல. நீங்க பண்ணுறது இல்ல, உங்க டீம்ல உங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரு 60,000 ரூபாய் பிசினஸ். ஒரு பிவிங்கிறது 30 ரூபாய், 2000 பிவிங்கிறது 60,000 ரூபாய். உங்களுக்கு கீழே பிசினஸ் நடந்தா எவ்ரி மந்த் பிரான்ச் டைரக்டர் போனஸ் உங்க வீடு தேடி வரும். அடுத்து இது வந்து ராயல்டி இன்கம். அடுத்து பிசினஸ் பில்டிங் போனஸ். இது யாரு கொடுப்பாங்க? யாரெல்லாம் தனக்கு கீழே ஒரு டைரக்டர் உருவாக்கி சில்வர் டைரக்டர்ங்கிற நிலையை அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் தான் இந்த அதாவது பிசினஸ் பில்டிங் போனஸ். இந்த சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 3 கமிஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஒன்னு வந்து பிசினஸ் பில்டிங் போனஸுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸுக்கு எல்ஓபின்னு பேரு, அதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிராவல் ஃபண்ட், மொத்தம் 3 கமிஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அப்ப வெஸ்டீஜ்ல வந்தோடனே உங்க மைண்ட் என்ன சொல்லணும்? வேகமா சில்வர் டைரக்டர் ஆகணும். சில்வர் டைரக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு டைரக்டரை தனக்கு கீழே நம்ம உருவாக்கி வச்சா நம்ம சில்வர் டைரக்டர். ஓகேங்களா? சில்வர் டைரக்டர் ஆனா நமக்கு வந்து யோசிச்சு பாருங்க, 3 கமிஷன் ஒட்டுக்க கிடைக்க ஆரம்பிச்சு. சரி, அடுத்து கார் ஃபண்ட். கார் ஃபண்டுங்கிறது அதாவது 3 பேர் நமக்கு கீழே 11% அச்சீவ் பண்ணி ரீச் பண்ணி அவங்க 3 பேர் டைரக்டரா இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கார் ஃபண்டு கிடைக்கும். அடுத்து ஹவுஸ் ஃபண்டுனா 6 பேர் நமக்கு கீழே டைரக்டர் நிலையை ரீச் பண்ணி நம்ம கிரவுன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட். வெஸ்டீஜில் ஒரு ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க. எப்ப நீங்க கிரவுன் டைரக்டர் ஆயிடுறீங்களோ அதோட நீங்க வீட்டில் படுத்து தூங்குனா கூட கதவை தட்டி 11ஆம் தேதி ஆனா பணம் வந்து விழுகும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க எவ்ரி மந்த் 11th. அதுக்கு ஒரே ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்க வெஸ்டீஜ்ல கிரவுன் அச்சீவ் பண்ணும். 6 பேர், 6 ட்ரீமர்ஸ், வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய 6 ட்ரீமர்ஸ் உங்களுக்கு கீழே வந்துட்டா நீங்க சீக்கிரமா வெஸ்டீஜ்ல ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். ஒண்ணு, இந்த பிசினஸ்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு லீடரை கொண்டு வரணும் அல்லது லீடர்ஸை கிரியேட் பண்ணணும். எது உங்களுக்கு ஈஸியோ அதை செய்யலாம். நீங்க ஒண்ணு லீடர்ஸை எடுக்கணும் அல்லது லீடர்ஸை கிரியேட் பண்ணணும். எத்தனை பேரு? 6 பேர். ஒரு 6 பேரோட வாழ்க்கை முறையை நம்ம மாத்த தயாரா இருந்தா நம்ம கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போக முடியுங்கிற ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்குன்னா அதை ஏன் நம்ம வேகமா செய்யக்கூடாது? அதை ஏன் மெதுவா பண்ணிட்டே இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு 6 பேரை ஐடென்டிஃபை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? உங்க மொபைல், ஒவ்வொருத்தரோட மொபைல் ஓபன் பண்ணி பாருங்க. நான் 300 கான்டாக்ட் நம்பர் வச்சிருக்கேன், 500 வச்சிருக்கேன், 1000 வச்சிருக்கேன்னு சொல்றோம். அதுல எத்தனை பேர் தேவை? வெறும் 6 பேர். வெறும் 6 பேர் இருந்தா போதும். நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் தான் வெஸ்டீஜ்ல வச்சிருக்காங்க. அதுக்கு போக வேண்டிய பதவி கிரவுன் டைரக்டர். 6 பேர். அடுத்து எலைட் கிளப் ஃபண்டுன்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பின்னாடி வருவோம். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம், நம்ம எப்பயுமே இந்த பவர் ஆஃப் 6ன்னு தான் பேசிட்டே இருக்கும். எப்ப பாருங்க எல்லா டைமும் நம்ம இந்த பவர் ஆஃப் 6. 6 பேர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த 6 பேர் கூட பயணம் பண்ணுங்க. அந்த 6 பேரை ஜெயிக்க வைங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதுதான் வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான். ரொம்ப ரொம்ப ஈஸியான பிளான். இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனேமே எந்த பிசினஸ் மேனையாவது போய் கேளுங்க, பிசினஸ் ஆரம்பிச்சு ஓவர் நைட்ல பணக்காரன் ஆனவன் எவனாவது வெளியில் இருக்கானா? ஆனா இந்த பிசினஸ்க்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா வெளியில் இருக்கிற பிசினஸ்லாம் நீங்க போய் பாருங்க, யாராவது ஒரு பிசினஸ் பண்ணி ஓவர் நைட்ல பணக்காரன் ஆனவன் எவனாவது இருக்கானா? இதுவும் ஒரு பிசினஸ்.
ஒரு பிசினஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒரு இன்கம்குள்ள வரணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். ஓவர் நைட்ல நம்ம பெரிய அளவுக்கு வர முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் இன்கம் எதுக்குள்ள போவோம்? இந்த பிசினஸ்க்குள்ள வந்தோடனேயும் பொருள் வாங்க நம்ம தேவைக்கு பொருள் வாங்க ஆரம்பிப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் இன்கம் இமிடியேட் ப்ராஃபிட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து அப்படியே எதுக்கு போவோம்? நம்ம சில பேரை ஸ்பான்சர் பண்ணுவோம். அவங்களும் பொருள் வாங்குவாங்க, நம்மளும் பொருள் வாங்குவோம். அதன் மூலமா அடுத்த வருமானத்துக்குள்ள போவோம். அதுக்கு பேரு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இப்பதான் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி படிக்கிற மாதிரி. இப்ப நம்ம பையனை டாக்டர் ஆக்கணும்னா எடுத்தோடனே டாக்டர் ஆயிடுவானா? எத்தனை வருஷம் படிக்கணும்? ப்ரீகேஜியில் ஆரம்பிச்சு எல்கேஜி, யூகேஜியில் இது பண்ணி 15 வருஷம் +2 வரைக்கும் 15 வருஷம் படிப்பான். 15 இயர்ஸ் படிச்ச பின்னாடி அதுக்கு அடுத்து 5.5 இயர்ஸ் அவன் எம்பிபிஎஸ் படிக்கணும். மொத்தம் எத்தனை வருஷம் படிச்சிருப்பான்? 20.5 வருஷம் படிக்கிறான். அப்பயும் வந்து பெரிய ஆள் ஆக முடியுமா? அதுக்கடுத்து எம்டி படிக்கணும். அதுக்கு 2 வருஷம். அதுக்கடுத்து எதுலையாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இது படிச்சு வர்றப்பதான் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும். அதுக்கு ஒரு 4 வருஷம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 26, 28 வருஷம் படிச்சுட்டு வெளியில வரும்பொழுதுதான் அவனை ஒரு பெரிய டாக்டரா பார்க்க முடியும். அது வரைக்கும் செலவு தான் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. 26 வருஷம் அவன் எப்படியாவது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிடுவான் அப்படிங்கிறதுக்காக 25 வருஷம் 26 வருஷம் படிக்க வைக்கிறோமே. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு 26 வருஷம் நம்ம குழந்தைய படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி கவர்மெண்ட் டாக்டரா போனா 85,000 ரூபாய் சம்பளம். இதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 25 வருஷம். யோசிச்சு பாருங்க. லைஃப்ல பாதி கிட்டத்தட்ட 20 வருஷம் படிப்பான். 20 வருஷம் அதுலயே போயிடும். இவ்வளவும் படிச்சு வந்தா தான் 85,000 ரூபாய் வாங்க முடியும். ஆனா அந்த 20 வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம்? செலவு பண்ணிட்டே இருக்கோம். வருமானம் இல்லை. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படியும் அவன் போயிருவான், ஒரு 85,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிடுவான். அதே தான் இந்த பிசினஸ். இந்த பிசினஸ் ஓவர் நைட்ல நம்ம பெரிய ஆளாயிட முடியாது, பணக்காரன் ஆக முடியாது. எந்த பிசினஸுமே அப்படித்தான். இந்த பிசினஸ்லயும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது மேல 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 அடுத்தடுத்த வருமானத்துக்கு போகும்பொழுது தான் நம்ம வருமான சைஸ் பெருசாகும். நீங்க இந்த ஸ்லைடை பார்க்கலாம். ஒவ்வொரு இன்கம்குள்ளேயும் நீங்க போகும் பொழுது உங்க இன்கம் பெருசாயிட்டே போகும். நீங்க எப்பயும் ஒரு 6 மாசத்துக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா உங்க இன்கம் என்ன பெருசாகும்? புரிஞ்சுக்கணும், பிளான புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? பெர்ஃபார்மன்ஸ் போனஸா அது ப்ரீகேஜி, எல்கேஜி மாதிரிப்பா. அது உள்ள நுழையிறதுக்கான ஒரு விஷயம். அதுல கம்மியா தான் இன்கம் வரும். நம்ம எப்ப வந்து பிரான்ச் டைரக்டருக்கு போனோமோ இன்னும் கொஞ்சம் கூடும். அதுக்கடுத்து நம்ம எப்ப வந்து சில்வர் டைரக்டர் ஆகிறோமோ அப்ப நம்ம அடிஷனலா ஒரு 3 இன்கம்குள்ள போவோம். எப்ப வந்து ஸ்டார் டைரக்டரா நம்ம கீழே 3 பேரை டைரக்டர் ஆக்குறோமோ அப்பதான் நம்ம ஒரு பெரிய நல்ல இன்கம்குள்ள 1 லட்சத்துக்கும் போலாம், 4 லட்சத்துக்கும் போலாம். ஒரு ஸ்டார் டைரக்டர் அந்த லெவல்ல வரணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரவுன் டைரக்டர் ஆயிட்டோம்னா கார் ஃபண்ட் வந்துடும், ஹவுஸ் ஃபண்ட் வந்துடும், எல்லாம் வந்துடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த ஸ்லைட பாருங்க. இன்கம் growth சைஸ் ஆஃப் ஏர்னிங்னு ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு இன்கமையும் நீங்க தாண்டும் பொழுதுதான் உங்க இன்கம் சிறுசுல இருந்து பெருசா போகுது. நீங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இன்கம் பெருசாகுமா? ஆகாது. அடுத்தடுத்த இன்கம்குள்ள வேக வேகமா போகணும். அப்ப வேக வேகமா போறப்ப உங்க இன்கம் என்ன ஆகும்? அப்படியே பெருசாகி பெரிய இன்கம்குள்ள லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்க வரும். இதை நீங்க புரிஞ்சுட்டு பண்ணணும். புரியுதுங்களா? எது எதுக்குள்ள போனா என்னெல்லாம் இன்கம்னு இப்ப பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு மொத்தம் 9 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும்தான் உங்களுக்கு கீழே என்ன பிசினஸ் நடக்குதோ அதை அடிப்படையா வச்சு கொடுக்குறாங்க. மீதி பிரான்ச் டைரக்டர்ல இருந்து, பிசினஸ் பில்டிங் போனஸ்ல இருந்து, லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ்ல இருந்து, டிராவல் ஃபண்ட்ல இருந்து, கார் ஃபண்ட்ல இருந்து, ஹவுஸ் ஃபண்ட் வரைக்கும் எல்லாமே கம்பெனியினுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் பிவில இருந்து எடுத்துத்தான் அந்தந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கமிஷன் கொடுக்கணுமோ அந்தந்த கமிஷனை கொடுக்குறாங்க. இப்ப நீங்க அதுல பாருங்களேன், பிரான்ச் டைரக்டர் போனஸ் 4% அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியும். அது ஒன்லி டைரக்டர். யாரெல்லாம் வந்து
11% ரீச் பண்ணி டைரக்டர் அப்படின்னு ஒரு லெவல்ல அச்சீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் கம்பெனியினுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் பிவியில 4% எடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கீழே என்ன பிசினஸ் நடந்துச்சோ அதை அடிப்படையா வச்சு கொடுக்குற வருமானத்துக்கு பெயர் தான் பிரான்ச் டைரக்டர் போனஸ். அடுத்து பிசினஸ் பில்டிங் போனஸ். அது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியினுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் பிவியில 14% எடுத்து யாரெல்லாம் சில்வர் அண்ட் எபோ, அவர் சில்வரா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், ஸ்டாரா இருக்கலாம், டைமண்டா இருக்கலாம், கிரவுனா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும். ஆனா பிரான்ச் டைரக்டர் போனஸ்ங்கிறது ஒன்லி டைரக்டருக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா கமிஷனுமே சில்வர் அண்ட் எபோ, சில்வருக்கும் கொடுப்பாங்க, கோல்டுக்கும் கொடுப்பாங்க, ஸ்டாருக்கும் கொடுப்பாங்க, டைமண்டுக்கும் கொடுப்பாங்க, கிரவுனுக்கும் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்ப பிசினஸ் பில்டிங் போனஸ் யாருல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சில்வர் அண்ட் எபோல இருந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க எவ்ரி மந்த். லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் யாருக்கு கொடுப்பாங்க? சில்வர் அண்ட் எபோல இருந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கம்பெனியோட டோட்டல் டேர்ன் ஓவர்ல 16% எடுத்து பிரிச்சு கொடுப்பாங்க. டிராவல் ஃபண்ட் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? சீக்கிரமா வந்து சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணா போலாம். அடுத்து கார் ஃபண்ட், இதுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்கணும்? தனக்கு கீழே 3 பேரை டைரக்டர் ஆக்கி என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டார் டைரக்டர். ஹவுஸ் ஃபண்ட் வேணுமா? கார் வாங்கினா நிறுத்த வீடு வேணும்ல, அதுக்காக ஹவுஸ் ஃபண்ட் கம்பெனியை கொடுத்துட்றாங்க. இது வேணும்னா நமக்கு கீழே 6 பேர், மறந்துடாதீங்க. இதுதான் உங்க இலக்கு. இந்த இடம் வந்தா ரிட்டையர்மெண்ட், புரியுதுங்களா? இது வந்துட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ஃபண்ட், வீடு வாங்குறதுக்கும் தனி பணம் எவ்ரி மந்த் வந்துட்டே இருக்கும். அடுத்து எலைட் கிளப் போனஸ்ங்கிறது அது 12 பேர், அது பின்னாடி பார்த்துக்கணும். இது வந்தாவே போதும், அப்புறம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட கோல் வந்து இங்கே தான் இருக்கணும், கிரவுன் ஆகணுங்கிறது. சரி, அடுத்து பார்க்குறோம் இந்த இமீடியட் ப்ராஃபிட்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கு பல பேர் இருக்கு. சேவிங்ஸ் ஆன் கன்சம்ஷன், அடுத்து ரீட்டைல் ப்ராஃபிட், இப்படிலாம் இருக்கு. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ அடிக்கடி நம்ம சொல்றது இமீடியட் ப்ராஃபிட், உடனடி வருமானம், பொருள் வாங்குறப்பே கிடைச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 120 ரூபாய்னா நமக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அந்த 20 ரூபாய் வாங்குறப்பே நமக்கு கிடைக்கிறது வருமானம். இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இதுக்கும் கம்பெனி ஜிஎஸ்டி பே பண்ணி எல்லா டாக்ஸும் பே பண்ணுது எம்ஆர்பிக்கு. என் கம்பெனி நினைச்சாவே பேசாம அந்த எம்ஆர்பியே வேண்டாம்ப்பா, டிபிக்கே 100 ரூபாய்க்கே கொடுத்துடலான்னு கொடுக்கலாம். அப்ப கம்பெனிக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதுல மிச்சமாகும். எதுக்காக எம்ஆர்பி டாக்ஸ் கட்டி உங்களுக்கு வந்து இந்தங்க எம்ஆர்பி இவ்வளவு, டிபியில் இவ்வளவுன்னு ஏன் கொடுக்கணும்? நீங்க டெய்லி உங்களோட பிசினஸ் எக்ஸ்பென்சஸை மீட் பண்றதுக்காக கொடுக்கக்கூடியது வருமானம் தான் இந்த வருமானம். எப்பயுமே நான் டீ தூள் எனக்கு இந்த மாசம் 80 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா, எம்ஆர்பி 120 ரூபாய்னா நீங்க 120 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். எனக்கு 26 ரூபாய்க்கு சோப்பு கிடைக்குது இந்த மாசம், ஆனா எம்ஆர்பி 40 ரூபாய்னா 40 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். அப்ப ஒரு சோப்பு கொடுத்தீங்கன்னா 14 ரூபாய் ப்ராஃபிட். 10 சோப்பு கொடுத்தோம்னா 140 ரூபாய் ப்ராஃபிட். அது அன்னைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்க்காக கிடைக்கக்கூடிய வருமானம். அதுக்காக தான் கம்பெனி இப்படி ஒரு வருமானத்தையே வச்சிருக்காங்க, உடனடி வருமானம்னு. இதை யூட்டிலைஸ் பண்ணணும், எம்ஆர்பிக்கு தான் கொடுக்கணும். சரி, அடுத்து கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க? யாரெல்லாம் எவ்ரி மந்த் 17ஆம் தேதிக்குள்ள ரீபர்ச்சேஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ப்ராடக்ட். அப்ப நம்ம எவ்ரி மந்த் நம்மளும் நம்ம குழுவிலையும் என்ன பண்ணியிருக்கணும்? 17ஆம் தேதியை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். எல்லா ரீபர்ச்சேஸும் அதுக்குள்ள முடிச்சிடணும். உங்களோட ஆக்டிவ் பேஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் கம்பெனி அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரையும் எப்படி மாசமானா பொருள் வாங்க வைக்கிறது, அதுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்து பொருள் வாங்க வைக்கிறாங்க. உங்க ஆக்டிவ் பேஸ் நல்லா வச்சுக்கிறதுக்காக கொடுக்குற வருமானம். அதை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சு 17ஆம் தேதிக்குள்ள பில் பண்ண வைக்க. அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, 4 மாசம் 100 பிவி 3000 ரூபாய்க்கு வேணுங்கிற பொருளை வாங்கினீங்கன்னா 5வது மாசம் பணமே பே பண்ணாம எம்ஆர்பியில் 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கலாம்னு ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பேரு இமீடியட் ப்ராஃபிட்டுங்கிற அந்த ஹெட்டிங்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த அக்குமுலேஷன் பிளான். அக்குமுலேஷன் அப்படின்னாவே நான் போன மாசம் பண்ணது இந்த மாசம் பண்ணது சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சீக்கிரமா நான் என்ன பண்ணலாம்? ரீச் பண்ணலாம். பழைய பிளான்ல என்ன வச்சிருந்தாங்க கம்பெனி? 20% எப்ப ரீச் பண்றோமோ அப்பதான் நமக்கு டைரக்டர் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்தாங்க. கம்பெனி யோசிச்சாங்க,
பழைய பிளான்லையும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கீழே இருக்கக்கூடிய டவுன் லைன்ஸ் 20% ரீச் பண்ணும் பொழுது, அப்ளைனும் 20% இருக்கும் பொழுது 20 மைனஸ் 20 பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அங்க கிடைக்காது. கரெக்டா? 6 பேருமே 20% லெவலை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற எல்லா கமிஷனுக்குள்ளேயும் நம்மளால போக முடியும். ஆனா எது மட்டும் நம்ம கட் பண்ணிடுவோம், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் விட்டு வெளியில வந்துரும். அது பழைய பிளான்ல இருக்கு, புது பிளான்ல யோசிச்சாங்க எதுக்காக அந்த 10,000 பிவி வரைக்கும் இவங்களை பண்ண வைக்கணும், ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அப்பையும் தன கீழே அக்குமுலேஷன்ல 20% கீழே இருக்கிறவங்க ரீச் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இவருக்கு வராது இல்ல. அதை ஏன் நம்ம 11% வச்சு விட்டுருவோம்? அப்ப நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சிருக்காங்களா புது பிளான்ல? யோசிச்சு பாருங்க. புது பிளான் நமக்கு எவ்வளவு நல்ல ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. 10,000 பிவி பண்ணின பின்னாடி தான் நம்ம டைரக்டர் ஆகி அடுத்த கமிஷனுக்கு போக முடியும் நிலைமையை மாத்தி இப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டா 5,500 பிவி பண்ணாவே போதும், 50% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம். இப்ப நமக்கு மோர் அச்சீவர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். வேக வேகமா ஸ்டார் கிரவுன் கட கட கடன்னு போக முடியும். நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க பாருங்க. அப்ப இந்த புது பிளான்ல 5,500 பிவி பண்றப்ப 11% ரீச் பண்றப்ப நம்ம என்ன ஆயிருவோம், டைரக்டர் ஆயிரும். டைரக்டர் ஆயிட்டோம் அப்படின்னாவே நம்ம அடுத்த இன்கம் குள்ள போக ஆரம்பிச்சிடும். எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, ஒரே மாசத்துல 282 பிவி பண்ணுனா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. இதுதான் கம்பெனி 2004ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளானை புதுசா எடுக்கிறதுக்காக இங்க வரல. பட் ஹைலைட்ஸை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துல நம்ம வந்து வேலை பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%ல நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. ஏன்னா கம்பெனி இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கு பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஏதோ முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எப்ப 600 பிவியை ரீச் பண்றீங்களோ அப்பதான் 8% சொல்லிருக்காங்க. அங்க போய் பாருங்க, ஸ்லைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 600ல இருந்து 2,400 வரும் பொழுதுதான் 8% கொடுத்துருப்பாங்க. ஆனா கம்பெனி என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஒரே மாசத்துல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் யாரையாவது 2-3 பேரை ஜாயின் பண்ண வச்சிட்டீங்க, மொத்த டோட்டல் ஒரு 9,000 ரூபாய் பிசினஸ், 282 பிவி ஒரே மாசத்துல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 தான் நாங்க கொடுக்கணும். ஏன்னா 599 வரைக்கும் 5% தான். அப்ப 5 தானே கொடுக்கணும். நாங்க உங்களுக்கு என்ன பண்ண போறோம், 5க்கு பதிலா 8% கொடுத்து ஒரு 750 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறோம் அப்படின்னு கம்பெனி சொல்லுது. இது நல்ல விஷயமா இல்லையா? நீங்க 600 பண்ணா தான் 8க்கு போக முடியுங்கிறத குறைச்சு 282 பிவி பண்ணுனாவே நான் 8% கொடுத்து 750 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறேன் அப்படின்னு கம்பெனி சொன்னா அப்ப நம்ம ஒவ்வொரு நபரும் ஜாயின் பண்ணும் பொழுதும் அவர்கிட்ட சொல்லி அவர் அந்தந்த மாசம் ஃபாஸ்ட் 8% மாத்தணும்னா வேக வேகமா டைரக்டர்ஸ் நம்ம கீழே வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது அக்குமுலேஷன் செய்யலாமா? அதே மாதிரி 4,500 பிவி சிங்கிள் மந்த், ஒரு மாசத்துக்குள்ள 4,500 பிவி நம்ம டோட்டல் என்டையர் டீம்ல வந்துருச்சு அப்படின்னா 5,500 பிவி பண்ண தேவையில்லை, 1000 பிவி பண்ணாமலே நம்ம டைரக்டர் ஆயிடலாம், 11% ரீச் பண்ணிடலாம். அப்ப இதுக்கு விருப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த மாசம் சூப்பரான ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 22 பேர் உங்களுக்கு நியூ ஜாயினிங் வந்து ஆளுக்கு 100 பிவி பண்ணா 2,200 பிவி ஆச்சு. அது அப்படியே 4,400 மாறிடும். நீங்க உங்க ஓன் பர்ச்சேஸ் ஒரு 100 பிவி பண்ணீங்கன்னா மொத்தம் 4,500 பிவி ஆச்சு. இந்த மாசம் இங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே ஃபாஸ்ட் டைரக்டரா ரீச் பண்ண முடியும். நீங்க நினைச்சா முடியும். எதுக்காக வெயிட் பண்ணணும்? வேகமா போயிட்டே இருக்க வேண்டியதானே. எவ்வளவு நல்ல ஆஃபர் இருக்கு இந்த மாசம். நீங்க ஃபாஸ்டா டைரக்டர் வர்றதுக்கு யோசிச்சீங்கன்னா இப்பயும் பாருங்க, இன்னைக்கு இன்னும் நமக்கு 12 நாள் இருக்கு டைம் இல்லையா? ஆனா எனக்கு மொத்தமே 16 நாள் இருந்துச்சு. நான் பிசினஸ்குள்ள வந்த மாசம் எனக்கு வந்து நவம்பர் 13th ஜாயின் பண்ற 14th
மொத்தம் டோட்டலே 16 நாள். அந்த 16 நாளுக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுனவே அச்சீவ் பண்ணேன். எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? பண்றோம் வேகமா பண்ணுவோம்னா முடிஞ்சுச்சு வேலை. அதனால இந்த மாசம் நீங்க எல்லாரும் இதுக்கு பிளான் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ 3 பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 750 ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ரூ. 1000 ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஆனா ஆக்சுவல் பிவில இருந்தா. சரி. அடுத்து பாருங்க. இந்த ஸ்லைட பாருங்களேன். ஏன் கம்பெனி வந்து புது பிளானுக்கும், பழைய பிளானுக்கும் ஒரு நல்ல விஷயம் வச்சாங்கன்னா, ஏற்கனவே பழைய பிளான்ல 20% வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க 10,000 பிவி அப்படியே அக்குமுலேஷன்ல கொண்டு வரணும். உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாரும் 20% ரீச் பண்ணிட்டாங்க. நீங்களும் 20%. ஏன்னா அக்குமுலேஷன்னா அப்படித்தான் வரும். அவங்களும் 20% ரீச் பண்ணிட்டாங்க. நீங்களும் 20% ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன வராதுன்னா, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வராது. பழசுலயும் சரி, இப்ப புதுசுலயும் எல்லாரும் 11% ரீச் பண்ணிட்டாங்க அக்குமுலேஷன்ல அப்படின்னா, இங்க என்ன வராது? பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வராது. இத நம்ம நல்லா யோசிக்கணும். அது பழசுலயும் அதுதான், புதுசுலயும் அதுதான். ஆனா, நம்ம வந்து அந்த குவாலிஃபிகேஷனுக்கு வர்றதுக்கான விஷயம் தான் இங்க வச்சிருக்காங்க. அது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வரும். ஆனா ஒன்ஸ் நீங்க 11% ரீச் பண்ணி உங்கள டைரக்டர்னு சொல்லிட்டா, அதுக்கு பின்னாடி நீங்க ராயல்டி இன்கம் குள்ளேயே போறீங்க. நிரந்தரமான வருமானத்துக்குள்ள போறீங்க. அத புரிஞ்சுக்கணும். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ங்கிறது பழசுலயும் இம்பார்ட்டன்ஸ் இல்ல, புதுசுலயும் இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அத பத்தி ஒரு இத எடுத்துக்காதீங்க. எப்படி வேகமா டைரக்டர் ஆகிறத விட, எப்படி வேகமா சில்வர் ஆகலாம், எப்படி வேகமா ஸ்டார் டைரக்டர் ஆகலாம். அதுதான் உங்களுக்கு எண்ணமா இருக்கும். ஏன்னா நம்ம இன்கம் நோக்கி போறோம். அப்ப நீங்க டைரக்டர் ஆகிற வரைக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களும் அந்த 11% ரீச் பண்ண அங்கிருந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வராது. மத்த கமிஷன்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதனால அடுத்த கமிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்டர் போனஸ். இந்த டைரக்டர் போனஸ் அப்படிங்கிறது ஒன்லி டைரக்டர்களுக்கு மட்டும் கம்பெனியோட டோட்டல் டர்ன்ஓவர் பிவில 4% எடுத்து உங்களுக்கு மட்டும் டைரக்டர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அது புது பிளான்ல மிகப்பெரிய ஹைலைட். அதன்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இதான் ஃபார்முலா. கம்பெனியோட டோட்டல் டர்ன்ஓவர் பிவில 4% எடுத்து உங்கள மாரி யாரெல்லாம் இந்த மாசம் 2001 பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி டைரக்டர் அண்ட் எபோவா இருக்காங்களோ, டைரக்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பெர் பாயிண்ட்டுக்கு ரூ. 1.40 கிடைக்குது. அது எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். 2000 பிவி காமிக்கிறீங்கன்னா 2000 நீங்க ரூ. 30 பொருள் வாங்குவீங்க. அதுல 60% கமிஷனுக்கு எடுத்துக்குவாங்க ரூ. 18. அப்ப 2000 × 18 × 6%. உங்களுக்கு எல்லாம் இன்னும் யாருமே டைரக்டர் ஆகல. நீங்க மட்டும் தான் டைரக்டர் ஆகி 2001 பிவியை மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6% கொடுப்பாங்க. அப்ப மொத்தம் 2162 பாயிண்ட்ஸ் × ரூ. 1.40 ரூ. 3025. இந்த கமிஷன் மட்டுமே கிடைக்கும். அது போக பெர்ஃபார்மன்ஸ் போனஸும் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப இதே இது 2001 போல 4001 காமிச்சீங்கன்னு வைங்களேன், அப்படியே 6000 சில்லறையா மாறும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கூடுதோ அந்த அளவுக்கு உங்களோட இன்கமும் என்னவாகும்? கூடும். ரைட். அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க சில்வர் டைரக்டர் ஆகணும். சில்வர் டைரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா பிசினஸ் பில்டிங் போனஸுக்கு எலிஜிபிள். அந்த போனஸுக்கு வேணும் அப்படின்னா கம்பெனியோட டோட்டல் டர்ன்ஓவர் பிவில 14% எடுத்து சில்வர் அண்ட் எபோவ், இது சில்வர்ல இருந்து மற்ற எல்லா லெவலுக்கு போன அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய வருமானம். இந்த கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 85 பைசா பெர் பாயிண்ட்டுக்கு 85 பைசா 90 பைசா கொடுக்குறாங்க பெர் பாயிண்ட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழசுல எவ்வளவு இருந்துச்சுன்னா 60 to 65 பைசா 70 பைசாக்குள்ள இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணி இப்ப புது பிளான் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது 85 பைசால இருந்து 90 பைசா வரைக்கும் இருக்கு. நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 70 பைசால இருந்தது 85 பைசால இருந்து 90 பைசா வரைக்கும் போயிருக்குன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? 30% அதிகமாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அண்ட் எபோவா இருக்கணும். சில்வர் டைரக்டரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைடு வால்யூமுக்கு 6ம் கீழே 2 லெவல் எடுக்கும். கோல்டுனா சைடு வால்யூமுக்கு 6ம் 3 லெவல் எடுக்கும். ஸ்டார்னா சைடு வால்யூமுக்கு 6ம் 4 லெவல் வந்து
உங்களுக்கு இந்த கமிஷன் எடுக்கும். டைமண்டா இருந்தா சைடு வேல்யூமுக்கு 6ம் கீழே 5 லெவல் எடுக்கும். கிரவுன் ஆயிட்டீங்க அப்படின்னா சைடு வேல்யூமுக்கு 6ம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 லெவல் எடுக்கும், 6 லெவல் எடுக்கும். சரிங்களா? இதான் நீங்க பார்க்கணும். அப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது போகும். இப்ப அடுத்து லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். இது பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ₹2.33 இருந்துச்சு. 30 பேர் ₹2.30 இருந்து 33 பைசா அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2.50 இருந்து 2.60 அந்த ரேஞ்ச் வர அளவுக்கு வந்துருச்சு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப புது பிளான் பெர் பாயிண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா எப்ப சில்வர் டைரக்டர் ஆகிறோமோ அப்ப நமக்கு கிடைக்கும். சில்வர் டைரக்டர்னா 1 லெவல், கோல்டு டைரக்டர்னா 2 லெவல், ஸ்டார்னா 3 லெவல், டைமண்ட்னா 4 லெவல், கிரவுன்னா 5 லெவல், இப்படி கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஃபண்ட். இது வந்து பழைய பிளான்ல வந்து வெறும் 16 பைசா அப்படி இருந்துச்சு, 18 பைசாக்குள்ள இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 35 பைசாவா மாறிடுச்சு இந்த 3 மாசமா. எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ண போதும், ஒரே ஒரு டைரக்டர் உங்களுக்கு கீழே இருந்தாவே போதும். எவ்ரி மந்த் இந்த கமிஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடுத்து கார் ஃபண்ட். இதுக்கு வந்து 3 பேர் உங்களுக்கு கீழே டைரக்டரா இருக்கணும். 3 மாசம் 2001 பிவி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 4th மந்த்ல இருந்து அந்த 2001 பிவி கூட 2 லெக்ல மெயின்டைன் பண்ணல, ஒரே ஒரு லெக் தான் எனக்கு 2001 பிவி மெயின்டைன் பண்ணனா கூட வாழ்நாள் முழுவதும் எனக்கு கார் ஃபண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா கமிஷனும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு லெக் போயிட்டு இருந்தா கூட வாழ்நாள் முழுவதும் கார் ஃபண்ட் கிடைக்கும்னா சீக்கிரமா நீங்க எதுக்கு போகணும்? இந்த ஸ்டார் டைரக்டர் இடத்துக்கு போகணும். ஜஸ்ட் 3 months நீங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு 4th மந்த்ல இருந்து அந்த 2 லெக் கூட மெயின்டைன் பண்ணல, வெறும் 2001 பிவி மெயின்டைன் பண்ணல, 60,000 ரூபாய் பிசினஸ் 2 லெக் மெயின்டைன் பண்ணல, ஒரு லெக்ல மட்டும் தான் வருது லைஃப் டைம். இதான் இந்த பிசினஸோட இந்த பிளானோட அட்ராக்ஷன். ஸ்டார். நீங்க இந்த மாசம்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாரும் ஸ்டார் தான். அருமையான வாய்ப்பு இருக்கு இந்த மாசம் நீங்க நிறைய பேர் ஸ்டார் ஆகுறதுக்கு. இது பாருங்க, கார் ஃபண்ட் மட்டும் பெர் பாயிண்ட்டுக்கு 50 பைசே கிடைக்குது இன்னைக்கு. அதனாலதான் வெஸ்டீஜ்ல 6000 பேர் கார் வாங்கியிருக்காங்க. 200 பேருக்கு மேல லக்ஸுரி கார், 40 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற கார் வாங்கியிருக்கோம். எத்தனை பேர்? 200 பேர் இந்த ஃபண்டால. ஏன்னா சில்வர் டைரக்டர் ஆனாலும் கிடைக்குது இல்ல, ஒன்ஸ் நான் ஸ்டார் ஆயிட்டு திருப்பி சில்வர் ஆனாலும் கொடுக்குறாங்கல்ல லைஃப் டைம். அடுத்து பார்க்கணும் கிரவுன் டைரக்டர். இதுக்கு தான் ஹவுஸ் ஃபண்ட். இது வந்து பெர் பாயிண்ட்டுக்கு 50 பைசே கிடைக்குது. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6 பேர் நீங்க 3 மாசம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா 5 பேர் பிசினஸ் விட்டு வெளியில போயிட்டா கூட, ஒரு லெக் போயிட்டு இருந்தா கூட வாழ்நாள் முழுவதும் கம்பெனி கொடுக்கிற 9 வருமானத்துல 8 வருமானம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்க வரணுமா வேண்டாமா? இதைத்தான் நீங்க திங்க் பண்ணணும். எந்த இடத்துல வந்து நிக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்து நிக்கணும். ஜஸ்ட் உங்க மொபைல் அத்தனை பேரோட நம்பர் வச்சிருக்கீங்க, ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணுங்க. 6 பேர் அவங்க கூட இந்த பிசினஸ் பண்ணுங்க, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுங்க, அவங்கள ஜெயிக்க வைங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒரு லெக் போனா கூட வாழ்நாள் முழுவதும் 8 இன்கம் தர்றீங்கிற பிளான் உலகத்திலேயே வெஸ்டீஜ் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு லெக் போனா எல்லா இன்கம் தரேன்னு சொல்றது வேற யார் சொல்லுவோம்? மீதி எந்த கம்பெனி பேர் பாருங்க, மெயின்டைன் பண்ணா தான் வச்சிருப்பாங்க. இங்க மட்டும் தான் கீழே போனாலும் தர்றப்பா அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிரவுன் டைரக்டர் லெவல்ல பாருங்க. இன்னைக்கு அதாவது 2001 பிவில வந்து மெயின்டைன் பண்றப்ப எல்ஓபி மட்டும் கிடைக்காது, மீதி எல்லா கமிஷனும் கிடைக்கும். ஆனா எல்ஓபி தான் ₹2.50. அப்ப எல்ஓபி வேணும் அப்படின்னா 2001க்கு பதிலா 5625 பிவி வரணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு லெக்ல ஒரு 100 பேர் இருக்காங்க, கரெக்டுங்களா? 60 பேர் 100 பிவி பண்ணா 6000 பிவி ஆச்சு. அல்லது ஒரு லெக்ல 1,70,000 ரூபாய் டேர்ன் ஓவர் வந்தா 5625 பிவி. மொத்தம் ஒரு 300 பேர் இருக்காங்க. ஒரு 160 170 பேர் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட என்ன ஆச்சுன்னு கேட்டா 1,70,000 ரூபாய் ஆச்சு. இதுதான் கான்செப்ட். அப்ப 2001 பிவில வரும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே இது பாத்தீங்க அப்படின்னா
நான் 2001 பிவிக்கு பதிலாக 5625 பிவி ஒரு டீம்ல கொண்டு வரேன்னா எனக்கு அந்த டீமால 25,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும் அப்படின்னா நான் அதுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கலாமா வேண்டாமான்னு யோசிங்க. இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, பிசினஸ் பில்டிங் போனஸ் 85 பைசா, ஒரு அந்த கீழே இருக்கிற 5625 பிவில இருந்து நமக்கு என்னென்ன இன்கம் வரும்னு போட்டிருக்கேன். எல்ஓபி 2 ரூபா 50 பைசா, டிராவல் ஃபண்ட் 35 பைசா, கார் ஃபண்ட் 50 பைசா, ஹவுஸ் ஃபண்ட் 50 பைசா, டோட்டல் பெர் பாயிண்ட்டுக்கு 4 ரூபா 70 பைசா. எப்படி 5625 பிவி இன்ட்டு 18 ரூபா இன்ட்டு 5% கண்டுபிடிச்சிங்கன்னா 5062 பாயிண்ட்ஸ். 5062 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க மொத்தம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா கம்பெனியோட ஓவரால் பிசினஸ்ல இருந்து எடுத்து ஒரு பாயிண்டோட வேல்யூ என்ன வச்சிருக்காங்க, எல்லாம் சேர்த்து 4 ரூபா 70 பைசா வச்சிருக்காங்க. அப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு 4 ரூபா 70 பைசா, 5062 பாயிண்ட்டுக்கு 24,000 ரூபாய். இதுதான் இந்த பிசினஸோட விஷயம். அப்ப நம்ம எதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா, ஒரு லெக்ல 5625 பிவி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். அடுத்து, கரெக்டா பிசினஸ் பண்ணி பழகவே கூடாது. எதுக்காக 5625 பண்ணணும்? 6000 பண்ணலாம், 7000 பண்ணலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதோ உங்க இன்கம் கூட போகுது. 5625 வந்து ஒரு லெக்ல வருது, இன்னொரு லெக்ல 10,000 பிவி வருதுன்னு வைங்களேன். அப்ப 10,000 இன்ட்டு 18 இன்ட்டு 5% போட்டீங்கன்னா 9,000 பாயிண்ட்ஸ் ஆச்சு. இப்ப நான் 42,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது அதே லெக்ல. அப்ப கரெக்டா பிவி கொண்டு வரணும்னு நினைக்க கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா நீங்க பிசினஸ், இது வந்து பிசினஸ் வருமானத்துக்காக பண்றோம். கரெக்டா கொண்டு போய் 5625 நிறுத்தக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்க இன்கம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அங்க 24,000 ரூபாய், இங்க அப்படியே டபுள். 5625 போல 10,000 பிவியை பிடிச்சி இழுத்தீங்கன்னு வைங்க, அப்படியே வந்தாச்சு. ஒரு லெக்லயே எவ்வளவு வருமானம் பாருங்க. அடுத்து, இப்ப நான் ஸ்டார் டைரக்டர் சார், நான் 3லயும் 2001 தான் கொண்டு வந்திருக்கேன்னா உங்க இன்கம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இங்க என்ன விதத்துல எலிஜிபிள் ஆகல, எப்ப 5625 பிவி வருதோ அப்பதான் நமக்கு எல்ஓபி கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் பெரிய இன்கம். அப்ப நம்ம 2001ல ஃபோக்கஸ் பண்ணாம அது ஒன்லி எலிஜிபிலிட்டி லெவலுக்கெல்லாம் ஓகே. ஆனா 5625 பிவி கொண்டு வர்றப்ப நம்ம பெரிய இன்கம் குள்ள போக முடியுங்கிறத மறந்துடக்கூடாது. அதே இது இங்க பாருங்க, அதே 3 லெக்ல கொண்டு வர்றப்ப என்னோட இன்கம் எவ்வளவா மாறுதுன்னு பாருங்க. இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 10,000 பிவில கொண்டு வர்றப்ப என்னோட இன்கம் எவ்வளவா சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, இல்லையா? அப்ப நீங்க என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம். ரைட் சார், அந்த லெட்டர்ஸ் எனக்கு கொஞ்சம் மறைச்சிச்சு, அதனால கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன். நீங்க நல்லா கவனிங்க. இப்ப 3 லெக்ல 5625 பிவி கொண்டு வர்றீங்க. இப்ப உங்களுக்கு உங்களோட இன்கம் பாருங்க 75,000 ரூபாயா மாறுச்சு. நீங்க ஒரு லெக்ல 1,70,70,000 ரூபாய் பிசினஸ், 3 லெக்ல எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. அடுத்து, கரெக்டா 5625 கொண்டு வராம இன்க்ரீஸ் பண்றீங்க. கம்பெனி சொல்லல, நம்மளா முடிவு பண்றோம். கரெக்டா நிறுத்தாம இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸஸ் பண்றோமோ இன்கம் ஜாஸ்தின்னு முடிவு பண்றோம். இதே 10,000 பிவி வந்துருச்சு அப்படின்னா ஒரு லெக்ல நமக்கு அதே இது பாத்தீங்கன்னா 1,4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். வருமானம் எவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறது கம்பெனி கையிலயோ அப்ளைன் கையிலயோ இல்ல, அது உங்களுடைய ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னோட டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்றனோ அந்த அளவுக்கு என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால கரெக்டா 5625 தான் வரணும்னு நினைக்காதீங்க. அது வந்து கம்பெனி வச்சிருக்கிற, அதாவது இவ்வளவு வந்தா தர்றேன்னு வச்சிருக்கிற வரம்பு. அதை தான் கரெக்டா பண்ணணுங்கிறது இல்லை. எக்ஸஸா பண்ணா எக்ஸஸா கிடைக்க போகுது. அதனால மறந்துடாதீங்க, நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இன்கம் ஜாஸ்தி. அடுத்து பாக்குறோம், இப்போ ஒரு ஸ்லைடு இருக்கு.
இதுல ஒருத்தர் டைமண்ட் டைரக்டரா இருக்காரு. அவர் வந்து 4 லெக் வச்சிருக்காரு. ஆனா ஒரு லெக் மதர் லெக். மதர் லெக் மீன்ஸ் ஸ்ட்ராங் லெக். அவர் என்ன பண்றாரு, ஒரு லெக்ல 1 பை 1 இறங்கி இருக்கு பிசினஸ். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவர் டைரக்டர் ஆயிருக்காரு. ஆனா சைடுல 2000 பிவி காமிச்சிருக்காரு. அது கீழ இருக்கிறவர் சைடுல 3000 பிவி காமிச்சு சில்வர் டைரக்டர் ஆயிருக்காரு. அது கீழ இருக்கிறவர் சைடுல 2000 பிவி காமிச்சு சில்வர் டைரக்டர் ஆயிருக்காரு. அது கீழ இருக்கிறவர் சைடுல 5000 பிவி காமிச்சு சில்வர் டைரக்டர் ஆயிருக்காரு. அவர் அது கீழ பிசினஸ் போயிட்டே இருக்கு. நீங்க ஒரு டைமண்ட் டைரக்டர், உங்களுக்கு 4 லெவல் எலிஜிபிள். இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் 2000, செகண்ட் லெவல் 3000, தேர்ட் லெவல் 2000, ஃபோர்த் லெவல் 5000ன்னு இருக்கு. அதுக்கு பேர் தான் மல்டிபிள் எல்ஓபி. உங்களுக்கு கீழ எவ்வளவுக்கு எவ்வளவு அச்சீவர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்களோ, உங்களுக்கு அந்த அவங்க கிட்ட இருந்து இன்கம் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. உங்க இன்கம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதோட உதாரணம் தான் அந்த மல்டிபிள் எல்ஓபி. எத்தனை சில்வர் டைரக்டர் அண்ட் எபோ உங்களுக்கு கீழ, அதாவது எல்ஓபி ஏர்னர்ஸ் எவ்வளவு பேரை நீங்க கிரியேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட இன்கம் வந்து பெருகிக்கிட்டே போகும். ஒரு லெவல் மட்டும்தான் போகுது அப்படின்னா உங்களுக்கு எல்ஓபி மட்டுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்து 73,125 ரூபாய் கிடைக்குது. ஒன்லி எல்ஓபி மட்டும். அடுத்து ரெண்டாவது லெவல், ரெண்டாவது சேனல் அல்லது லெக்னு சொல்லுவோம். மூணாவது லெக் அல்லது சேனல், நாலாவது சேனல் அல்லது லெக். இதுல என்ன பண்றோம்னா ஒவ்வொரு லெக்லையும் அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு லெக்கும் கீழே கீழே மல்டிபிள் எல்ஓபிக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா அதே சேம் டிட்டோ அப்படியே நடந்திருக்குது அப்படின்னா நீங்க என்னன்னு கேட்டா மொத்த டோட்டல் 2,20,000 தாண்டுறீங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப மல்டிபிள் எல்ஓபிங்கிறது எவ்வளவு உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறத இந்த இடத்துல நீங்க கவனிங்க. அப்ப நீங்க என்ன பிளான் பண்ணணும்னா உங்களுக்கு கீழே எத்தனை பேரை எல்ஓபி ஏர்னர்ஸா மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் என்ன ஆகும், கூடிக்கிட்டே போகும். கீழே இருக்கிறவங்கள வளர வளர மேல இருக்கிற நீங்களும் வளர போறீங்க. அடுத்து இப்ப முக்கியமான இடத்துக்கு வரப்போறோம். ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்ட்ராங் பிசினஸ். இதுதான் விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நீங்க நல்ல இன்கம் குள்ள போக முடியும் அப்படிங்கறத நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப பாருங்க, நீங்க 6 வித் நல்லா வச்சிருக்கீங்க, சூப்பரா வச்சிருக்கீங்க ஃப்ரண்ட் லைன். ஆனா கீழே வந்து எல்ஓபி ஏர்னர்ஸே இல்லை. எப்ப பார்த்தாலும் இந்த 6 பேரும் 5,625 5,625 கொண்டு வர்றாங்க. அவங்க அவங்க கீழே 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 வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பிசினஸ் பண்ணல. இதுக்கு பேரு வீக் டெப்த். வித் ஸ்ட்ராங்கா இருக்கு, டெப்த்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அச்சீவர்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்தா வருமானம் வந்தா போதும்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் வித் ஆனா வீக் டெப்த். இது உங்களுக்கு பெரிய இன்கம் கிரியேட் பண்ணாது. புரியுதுங்களா? அடுத்து வெறும் 2 லெக் வச்சிருக்கிறேன், 3 லெக் வச்சுக்கிறது. ஆனா ஸ்ட்ராங் டெப்த், அதுல வந்த 2 பேர் பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா வித்தும் ஸ்ட்ராங்கா இருக்குது, ஆனா வித்து வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, டெப்த் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுவும் நல்ல ஸ்ட்ரக்சர் அல்ல. ஆனா இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். நான் 6 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன்ப்பா, 6 பேர் சூப்பரா இருக்காங்கப்பா, அதுக்கு கீழே சூப்பரா பிசினஸ் போயிட்டு இருக்குப்பா, டெப்த் சூப்பரா நிறைய எல்ஓபி ஏர்னர்ஸ் வர்றாங்கப்பா, என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா 500 பேர் டைரக்டர்ஸ் அண்ட் எபோவே இருக்காங்கப்பா, 500 பேர்கிட்ட இருந்து எனக்கு இன்கம் வருதுப்பா மாசமானா, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் டெப்த். எவ்வளவுக்கு எவ்வளவு மோர் அச்சீவர்ஸ் உங்களுக்கு டீம்ல இருக்காங்களோ அதுதான் உங்களோட இன்கமா மாறும். அப்ப உங்க டீம்ல எவ்ரி மந்த் நியூ அச்சீவர்ஸ் எவ்வளவு பேரை நீங்க கிரியேட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட பெரிய இன்கமா மாறும். எவ்வளவுக்கு எவ்வளவு அச்சீவர்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க எல்லாரும் எவ்ரி மந்த் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அது உங்களோட பெரிய இன்கம்ல கொண்டு போய் விடும். அப்ப எனக்கு எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங் வித் அண்ட் ஸ்ட்ராங் டெப்த் ரெண்டுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்ப ஒரு மாடல் பார்க்குறோம். இது ரொம்ப கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே லெக்ஸ், எத்தனை லெக் வச்சிருக்கீங்கிறது. இந்த கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே டெப்த். லெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 லெக் தான் நான் ஓபன் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா நீங்க நல்லா கவனிங்க.
ஃபர்ஸ்ட் 2 பேர் இருப்பாங்க, அடுத்து 4 பேர் ஆவாங்க, அப்புறம் 8, 16, 32 மாறும். சரியா? 5வது லெவல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? வெறும் 32 பேர். அடுத்து 2வது பாருங்க, 3, 9, 27, 81, 249. ஒரே ஒரு 2 லெக் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா அடிஷனலா ஒரே ஒரு லெக் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணா என்னோட 5வது லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 243 பேர்கிட்ட இருந்து எனக்கு இன்கம் வரும். 32 பேர்கிட்ட இருந்து வர்ற இன்கம் ஜாஸ்தியா இருக்குமா? 243 பேர்கிட்ட இருந்து வர்ற வருமானம் ஜாஸ்தியா இருக்குமா? அடுத்து யோசிக்கிறோம். நான் 3 லெக் ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா 4 லெக் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 5வது லெவல்ல போய் பாருங்க 1024 பேர்கிட்ட இருந்து எனக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். ஆனா அதே இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பாருங்க, அந்த 2 லெக்ல 32 பேர்கிட்ட இருந்து வர்ற வருமானம் ஜாஸ்தியா இருக்குமா? அடுத்ததுல 243 பேர்கிட்ட இருந்து வர்ற வருமானத்தை விட 1024 பேர்கிட்ட இருந்த வருமானம் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? இதுதான் லெக்கை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உங்களோட இன்கம் பல மடங்கு மல்டிபிளா மாறும். ஆனா அந்த அளவுக்கு டெப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெப்த் பாம்பு மாதிரி போகக்கூடாது, அப்படியே ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்க கூடாது. அதுதான் உங்க இன்கம் வந்து குறைக்கும். அவங்களும் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணணும்னா லெக்ஸை ஓப்பன் பண்ற வரைக்கும் உங்க இன்கம் பல மடங்கா பெருக்க முடியும். நான் 4 லெக் ஓப்பன் பண்றதுக்கு பதிலா 5 லெக் ஒரே ஒரு லெக்கை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா நான் 1024 இருந்து 5வது லெவல்ல பாருங்க 1024 இருந்து 3125 பேர் எனக்கு 5வது லெவல்ல இருப்பாங்க. 3125 பேர்கிட்ட இருந்து எனக்கு இன்கம் வரும். அப்ப நான் 2 லெக்கை தான் வச்சிருக்கிறேன். ஒரு நபர் 2 லெக் தான் ஓபன் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் 32 பேர்கிட்ட இருந்து தான் அவருக்கு 5வது லெவல்ல இன்கம் வருதுன்னா அவர் இன்கம் பெருசா இருக்குமா? இந்த 5 லெக் வச்சிருக்கிறவர் 5வது லெவல்ல 3125 பேர்கிட்ட இருந்து அவருக்கு இன்கம் வரும். அவரோட இன்கம் பெருசா இருக்குமா? நீங்களே தீர்மானிங்க. அப்போ உங்க இன்கம் தீர்மானிக்கிறது லெக்ஸும் தீர்மானிக்குது, டெப்த்தும் தீர்மானிக்குது. அப்ப லெக்ஸும் இருக்கணும், டெப்த்தும் இருக்கணுங்கிறது தான் நீங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு 140 நாடுகள்ல 85 வருஷமா இந்த பிசினஸ் மாடல் ரன் பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு அப்படின்னா, ரன் ஆயிட்டு இருக்குன்னா காரணம் இதெல்லாம் புரிஞ்சு லீடர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் 5 லெக் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு லெக் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன், 6 லெக்கா. இப்ப பாருங்க, அதே 5வது லெவல்ல போய் பாருங்க, எனக்கு 7776 பேர்கிட்ட இருந்து இன்கம். அப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், லெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு லெக்கையும் நான் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுதும் என்னோட டெப்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், இந்த லெவலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். இது நடக்கிறப்பதான் மிக பிரம்மாண்டமான இன்கம் கூட நம்ம இருப்போம். சின்ன பிசினஸ்ல பெரிய பிசினஸ் இன்கம் சம்பாதிக்கணும்னா இப்ப நான் காமிச்சிருக்கிற இந்த ஸ்லைடு தான் ப்ரொசீஜர். நம்ம எல்லாரும் நம்ம வந்து இந்த ஸ்லைடை மட்டும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்லைடை. இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களை பெரிய இன்கம் கூட கொண்டு போகும். அதுலயும் கடைசியா சொல்லியிருக்கிற 6, 36, 216, 1296, 7776 சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம காலங்காலமா இந்த பிசினஸ்ல பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த பிசினஸ்க்கு வந்து 5.5 years ஆச்சு. வந்ததுல இருந்து ஏன் நம்ம பவர் ஆஃப் 6 பத்தி பேசுறோங்கிறது இப்ப புரிஞ்சுக்குங்க. நீங்க சின்ன பிசினஸ்ல பெரிய இன்கம் பார்க்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. கம்மியான லெக்ஸ் வச்சோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு நீங்க இங்கேயே பாருங்க. 6 லெக்ல நம்ம டீமை பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம இன்கம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் பெர் மந்த். ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கடைசி ஸ்லைடுக்கு போறோம். இந்த பிசினஸ் மார்க்கெட்டிங் பிளான் எவ்வளவு தூரம் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. இந்த கடைசி ஸ்லைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இப்ப நீங்க வந்து ஒரு லீடர், நீங்க வந்து 6 லெக் வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு லெக் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய 1 by 1 போயிருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு மதர் லெக்னு பேர்.
ஆனா மீதி 5 லெக்குமே படு வீக், பயங்கரமான வீக் லெக். ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய மதர் லெக் உருவாயிருச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாவே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு மதர் லெக்க கிரியேட் பண்ணா மட்டும்தான் நீங்க பெரிய இன்கம்குள்ள போக முடியும். மதர் லெக் மதர் லெக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதர் லெக்னா என்ன அர்த்தம்? பெரிய வால்யூம் வரக்கூடிய லெக்ஸ். பெரிய வால்யூம் வரணும் அங்க இருந்து. 1 வச்சிருக்கிறத விட 2 வச்சா பெருசா இன்னும் பெரிய இன்கம்குள்ள போவீங்க. 3 மதர் லெக் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க தான் பெரிய ஆள். அந்த மதர் லெக்ஸ் ஒருத்தர் ஒரு லெக் நல்லா போயிட்டு இருக்குன்னா என்கரேஜ் பண்ணணும். சூப்பரா என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா மதர் லெக் அவங்கவங்க மதர் லெக் இல்லையேன்னு இருக்காங்க. அங்க போய் தடுக்க கூடாது. ஓ நம்மள விட அது பெரிய ஆள் ஆயிருவாரோ, நம்மள விட அதிகமா சம்பாரிச்சிருவாரோ, நம்மள விட அடுத்த போஸ்ட்டுக்கு போயிருவாரோ, இந்த சந்தேகம்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. இங்க போஸ்ட் முக்கியமே கிடையாது. நாம 5 1/2 வருஷத்துல நான் என்னைக்காவது நீங்க போஸ்டிங்க பத்தி நான் பேசுனதே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களோட இன்கம் பத்தி மட்டும் தான் நான் அதிகமா பேசியிருக்கேன். ஏன்னா, இன்கம் தான் நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்த குடுக்குமே ஒழிய, நமக்கு கிடைக்கக்கூடிய போஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு சந்தோஷத்த குடுக்காது. நான் கிரவுன் டைரக்டர் ஆயிட்டு, மாசம் ரூ. 30,000 வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா என் வீட்டுக்கு, அது என்னோட ஃபேமிலிக்கு சந்தோஷத்த குடுக்காது. ஒரு கிரவுன் டைரக்டர் எனக்கு மாசம் ரூ. 5,00,000 கிடைக்குது, ரூ. 6,00,000 வருது அப்படின்னா, அது என் ஃபேமிலிக்கு சந்தோஷம். இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்பயுமே பேசுவோம். இங்க நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு மதர் லெக் பயங்கர லெக். எப்ப மதர் லெக் ஃபார்ம் ஆனாலும் அந்த மதர் லெக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்க, ரொம்ப பேசுங்க. ஏன்னா அவங்க உருவாகுற வரைக்கும் நமக்கு நல்லது. வெஸ்டிஜோட மார்க்கெட்டிங் பிளானே அப்படித்தான். சூப்பரான பிளான். நீங்க இங்க பாருங்க. அசந்து போவீங்க. நீங்க மீதி 5 லெக்கும் பாருங்க 2001 பிவி தான் காமிச்சிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஸ்லைட. ஆனா ஒரு மதர் லெக்ல பாருங்க என்ன மாதிரி விளையாடுறாங்க பாருங்க. அவர் சூப்பரா மார்க்கெட்டிங் பிளான் புரிஞ்ச நபர் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு கீழ 6 பேரை ஸ்பான்சர் பண்றாரு. அவர் 36, அது கீழ 216, அது கீழ 1296. நான் 5வது லெவலுக்கே போல. நான் 4 லெவல்லயே முடிச்சிட்டேன். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இவங்க எல்லாருமே சைடு வால்யூம் ஒரு 2000 பிவி காமிக்கிறதா வச்சுக்கணும். அவங்களுக்கு மீதி லெக்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு 2000 பிவி காமிக்கிறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல 6 பேர் என்ன பண்ணுவாங்க, அப்ளைன் கேரண்டி கொடுப்பாங்க 5650 பிவி. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இந்த மேல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இது வரும். நீங்க அடுத்து கவனிங்க. 36 பேர் 2000 பிவி பண்றாங்க. 2016 பேர் வந்து 216 பேர் வந்து 2000 பிவி காமிக்கிறாங்க. 1296 பிவி பேர் சைடுல வந்து 2000 பிவி காமிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து என்ன கமிஷன் போட்டிருக்கேன், 2வது லெவல்ல இருந்து என்ன கமிஷன் போட்டிருக்கேன், 3வது லெவல்ல பாருங்க அப்படியே எத்தனை மடங்கு கூடுதுன்னு பாருங்க. 216 பேரும் சைடு வால்யூம் 2000 பிவி காமிச்சிருந்தா எனக்கு 10,69,200 ரூபாய். சரிங்களா? அதே 4வது லெவல்ல 1296 பேரும் சைடு வேல்யூ வெறும் 2000 பிவி காமிச்சிருந்தா எனக்கு 64,00,000 ரூபாய் அந்த லெவல்ல இருந்து மட்டும் எனக்கு இன்கம் வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மதர் லெக் இருக்கும் பொழுது அந்த மதர் லெக்க வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். மீதி லெக்கு 5 லெக்கு வீக்கா இருந்தா கூட மதர் லெக் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம லெவல் கமிஷன் எடுத்தே, இதுக்கெல்லாம் பேரு லெவல் கமிஷன். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல். நீங்க யோசிச்சு பாருங்க, மதர் லெக்ல நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா மிக பிரம்மாண்டமான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு இன்கம் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வெஸ்டேஜ் பிளான்ல இருக்கு. அதனால சூப்பரா விளையாடுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மதர் லெக் இருந்து மீதி லெக்ல எல்லாம் வெறும் 2001 பிவி காமிச்சா கூட மிக பிரம்மாண்டமான இன்கம்குள்ள போக முடியும் அப்படின்னா, அப்ப நீங்க மதர் லெக்கை எவ்வளவு வேகமா வளர்த்தணும்னு ஒவ்வொருத்தரும் நினைங்க. மதர் லெக் தான் பிசினஸ்ல பெரிய இன்கம் கொண்டுட்டு போகும். ஒரு மதர் லெக்லயே நம்ம இவ்வளவுனா, நீங்க இன்னொரு மதர் லெக்கா இருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதை விட இன்னொரு மதர் லெக் உருவாச்சுன்னா என்ன நடக்கும்னு எதிர்பாருங்க. இதுதான் சூப்பரான மார்க்கெட்டிங் பிளான். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம எப்பயுமே இந்த பவர் ஆஃப் 6 பத்தியே பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீங்க ஒவ்வொருத்தரையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
அவங்கள முதல்ல ப்ராடக்டை யூஸ் பண்ண சொல்லுங்க. அதன் மூலமா ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்க. எப்பயுமே ஒரு 5 கஸ்டமர்ஸை நம்ம வீட்டை சுற்றி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களுக்கு கீழே வந்திருக்கிறவங்களும் எவ்ரி மந்த் 100 பிவி பண்றது அப்படிங்கிறத ஒரு கடமையா எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம பிசினஸ் பண்ண வந்திருக்கிறோம். இங்க போய் பேரம் பேசக்கூடாது. நான் எப்படி 100 பிவி பண்ண முடியுமா? நான் எப்படி அப்புறம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்? எல்லாரும் தன்னுடைய கடமையை கரெக்டா செய்யும் பொழுதுதான் மிக பிரம்மாண்டமான இன்கம் கூட நம்ம போக முடியும். அதை ஒவ்வொரு நபரையும் புரிய வைக்கணும். இன்னைக்கு நான் செஞ்சாதான் எனக்கு கீழே வர்றவர் நாளைக்கு செய்வார். நாளைக்கு அவர் செஞ்சாதான் அவருக்கு கீழே வர்றவர் அவர் செய்வார். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்க கரெக்டா நான் ஸ்டார்ட் பண்ணி செய்யணும். நான் செய்யல அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது டூப்ளிகேஷன். நான் என்ன செய்யறேனோ அதைத்தான் எனக்கு கீழே இருக்கிறவர் செய்வார். நான் எதை செய்யலையோ அதைத்தான் எனக்கு கீழே இருக்கிறவர் செய்ய மாட்டார். நான் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், பிசினஸ் பிசினஸா இருக்காது. நீங்க ஒரு டைரக்டர் உங்க செல்ஃப் பிவி நீங்க 100 பிவி பண்ணி காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவர் எப்படி பண்ணுவார்? அதுல அடமெண்டா இருக்கணும். எவ்ரி மந்த் இது என்னோட கடமை. தீபக் சூத் வந்து நம்ம டைரக்டர் லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ இது கொடுத்தார். எல்லா பேரும் நம்ம இந்த மாசத்துல இருந்து 2ஆம் தேதியே நம்ம 100 பிவி பண்றோம். உங்களோட வளர்ச்சி நீங்களே பாருங்க 2ஆம் தேதியேன்னு சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தீபக் சூத் சார் இப்ப சொல்ற நம்ம எவ்ரி மந்த் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப 12ஆம் தேதி வரைக்கும் கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு டேட் வச்சிருந்தாலும் கூட நம்ம எவ்ரி மந்த் 2ஆம் தேதி அன்னைக்கு முடிச்சிடணும். அப்ப உங்களை மாதிரி 100 பிவி பண்ணக்கூடிய 6 பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த 6 பேருக்கு இதவே டீச் பண்ணுங்க. மாதம் 100 பிவி பண்ணுங்க. 100 பிவி பண்ற மாதிரி 6 பேரை ஸ்பான்சர் பண்ணுங்க. இதுதான் மந்த்ரா. இப்படி செய்யறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 6 பீப்புளை ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. அவங்க 100 பிவி பண்றாங்க. அவங்கள மாதிரி பண்ணக்கூடிய 6 பேரை ஸ்பான்சர் பண்ண மொத்தம் 36 பேர் ஆச்சு. அந்த 36 பேர் 100 பிவி பண்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் 6 பேரை 100 பிவி பண்ற மாதிரி 6 பேரை ஸ்பான்சர் பண்ணா 216 பேர் ஆச்சு. அந்த 216 பேரும் 100 பிவி மாசம் பண்ணிட்டு அவங்கள மாதிரி பண்ணக்கூடிய 6 பேர் அறிமுகப்படுத்தினா 1296 பேர் புதுசா உள்ள வந்திருப்பாங்க. மொத்தம் இப்ப உங்க டீம் சைஸ் பாத்தீங்கன்னா 1555 பேர். மாதம் 100 பிவி பண்ணா 4 மாசம் பண்ணா 5வது மாசம் பணமே கொடுக்காம 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போலாம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க கம்பெனியே. அது எவ்வளவு நல்ல ஆஃபர். அதை எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாவே 1555 குடும்பம் உங்களுக்கு கீழே 100 பிவி, அதாவது 3000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நீங்க ஒரு 45 லட்சம் ரூபாய் தான் பிசினஸ் பண்ணிருப்பீங்க. உங்களோட வருமானம் டோட்டல் பிசினஸ் அவ்வளவுதான் நடந்திருக்கும். உங்களுடைய வருமானம் 6,60,000 ரூபாய் கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தது போக உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னா இந்த மாடலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா கூடாது? இதைத்தான் நம்ம எஜுகேட் பண்ணணும். இதான் பவர் ஆஃப் 6. இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு காலையில போய் 10 மணிக்கு ஒரு 3000 rupees 100 பிவி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்க ஸ்பான்சர் பண்ண 6 பேரும் 10:30 மணிக்கு வர்றாங்க. அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. திருப்பி எப்போ வந்தா போதும்? அடுத்த மாசம் 2ஆம் தேதி நீங்களும் அவங்களும் வந்தா போதும். நீங்க மானிட்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க. அந்த 6 பேரும் அவங்க ஸ்பான்சர் பண்ண 36 பேரும் 11 மணிக்கு வந்தாங்க. அந்த 36 பேரும் 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. திருப்பி எப்போ வந்தா போதும்? அடுத்த மாசம் 2ஆம் தேதி. 11:30 மணிக்கு அந்த 216 பேர் வந்தாங்க. அவங்களும் 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. திருப்பி அடுத்த மாசம் 2ஆம் தேதி வந்தா போதும். அந்த 1296 பேரும் 12 மணிக்கு வந்தாங்க. ஆளுக்கு 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் இந்த 1555 குடும்பமும் இனி அடுத்த மாசம் 2ஆம் தேதி வந்தா போதும், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா போதும். ஆனா நம்மளுடைய வருமானம் 2ஆம் தேதி 12 மணிக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. 6.5 லட்சம் ரூபாய் இன்கம். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு எளிமையான பிசினஸ். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தன்னுடைய கடமையை கரெக்டா 2ஆம் தேதி செஞ்சா இந்த பிசினஸ் விட ஈஸியான பிசினஸ் உலகத்துல ஏதாவது இருக்கான்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. அவங்களுடைய கடமையை நான் 100 பிவி 2ஆம் தேதி பண்ணிடுவேன் அப்படின்னு முடிவெடுத்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் பணக்கார குடும்பமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா
இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரே ஒரு கடமை, எவரி மந்த் இது என்னோட பிசினஸ், நான் 100 பிவிக்கு பண்ணுவேன். இந்த கடமை ஒவ்வொரு நபரும் செஞ்சா போதும். மிகப்பெரிய வருமானத்துக்குள்ள போக முடியும். அருமையான மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கோம். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. விஷ் யூ வெல். தேங்க் யூ.